வணக்கம். கிரேட் வின்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் மற்றும் கரன்சி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் இணைகிறார் கிரேட் வின்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி இருந்தது? நேற்று ட்ரேடிங் செஷன் எப்படி இருந்தது? நேற்று மார்க்கெட் மீண்டும் இறங்கி $1215 பக்கம் இறங்கி $12 $1212 இருக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் கொடுத்துட்டு 1215 பக்கம் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. முக்கிய காரணம் என்னன்னா டாலர்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுனால, யூஎஸ்ல இருந்து வெளியான சில டேட்டாஸ்னால டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால கோல்ட் வென்ட் டவுன். நம்ம எதிர்பார்த்த அந்த $1208 சொல்லியிருந்தேன், அந்த சப்போர்ட்டுக்கு இன்னும் பிரேக் ஆகல. நேற்று சொன்ன சப்போர்ட் பிரேக் ஆகல. ஸோ இன்று அதிகாலை மேலும் $2 இறங்கிதான் மார்க்கெட் ட்ரேடா இருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் மேலும் இறங்கி 1208 கீழே போகும், இல்லை 1200 கீழே போகும்னு சொல்ற டெசிஷன் நம்ம இப்ப எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் ஒரு $8 நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் 1200 பிரேக் ஆகும்போது டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகுதா, இல்ல இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறது எத்தனை நாள் இந்த ரேஞ்சுக்கு மேல 1210க்கு மேல இல்ல 1208க்கு மேல இருக்குங்கிறது எத்தனை நாள் இருக்குங்கிறத வச்சுதான் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா வீக்கா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது கோல்டை பொறுத்தவரை. ஆயிலை பொறுத்தவரைக்கும் இன்வென்ட்ரி கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு. அதனால ஆயில் கொஞ்சம் மார்க்கெட் மேல போயிருக்கு. அண்ட் தென் இஃப் யூ டேக் பேஸ் மெட்டல்ஸ், சைனாவோட ஃபேக்டரி அவுட்புட் நல்லா இருந்திருக்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸ் லைட்டா மேல போயிருக்கு. நம்ம பேஸ் மெட்டல்ஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்து, விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க விஜயகுமார். சார் ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ட்ரேடர்ஸ்க்கு இந்த ஃபியர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும் போது. இப்போ கோல்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேச சரியா கேட்கல, கொஞ்சம் லவுடா பேசுங்க. ஓகே. இப்போ இந்த ட்ரேடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, 1235 டே பிஃபோர் எஸ்டர்டே வரும்போது நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சொல்லி குறிச்சிருக்கேங்க. பட் அந்த இடத்துல வரும்போது பெரிய ஒரு கிரீன் கேண்டில்ல பார்த்தோன்னே நமக்கு இந்த இடத்துல பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருது. சோ அதை எப்படி இப்போ அவாய்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஏன்னா இப்ப நான் ஒரு 6 months தான் நான் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் கடந்த 1 மாத காலமா எனக்கு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற சார்ட் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி டைம்ல பெரிய ரெசிஸ்டன்ட் லெவல்ல வரும்போது மட்டும் நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால. அதனால அது கொஞ்சம் விளக்க முடியுங்களா? அதாவது அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க அவாய்ட் பண்றதுல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க செய்யறது கரெக்ட்ன்ற முடிவுக்கு முதல்ல வாங்க. இந்த ஸ்டிக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டை பார்த்து பண்றீங்க அப்படின்னா, கிராஸ் ஓவர் லைக் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல ஒரு ஸ்டிக் மார்க்கெட் க்ளோஸா இருக்கு. அந்த ஸ்டிக் பெரிய ஸ்டிக்கா சின்ன ஸ்டிக்கா இல்ல வேற எதுவும் இண்டிகேட்டர்ஸ் மாத்தி காட்டுதே, நம்ம என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் நீங்க ஆரம்பத்தில் எடுக்கக்கூடாது. ஏன்னா பயம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா நீங்க அந்த டெசிஷனை ரொம்ப சுலபமா எடுத்துறீங்க. பயம் இருக்கிறதால தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி நீங்க கிளியர் கட்டா என்ன தியரி பார்த்து நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை கடைசி வரைக்கும் நீங்க கடைபிடிக்கணும். மார்க்கெட் உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு மார்க்கெட் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாத போது நீங்க மாற்றவும் கூடாது. ஒர்க் அவுட் ஆகலன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சா நம்ம அந்த ட்ரேடிங் என்ட்ரியை வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாமே தவிர, அதுல என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸிட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னங்கிறது நீங்க கிளியரா வச்சு அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி நீங்க எக்ஸிட் ஆகணுமே தவிர, நடுவுல மாத்தி ஒன்ஸ் நீங்களே ஜஸ்ட் லே பண்ண ஒரு லைனை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேட்ல நீங்க தப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ தெரிஞ்சே லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒன்னு அந்த என்ட்ரியை கொடுங்க, இல்ல கொடுக்காம விடுங்க. இல்ல அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா எங்க ஸ்டாப் லாஸ் அங்க வச்சு எக்ஸிட் ஆகுங்க. நன்றி. இனிஷியல் டிசிப்ளின் அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாதான், அதனாலதான் இஷ்யூ. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து, தம்பிதுரை. வணக்கம் தம்பிதுரை, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். பேசலாங்க? பேசுங்க சார். தம்பிதுரை சார் வணக்கம் சார். நேற்று குரூட் ஆயிலுடைய இன்வென்டரி ரிப்போர்ட் ரொம்ப கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்ததுனால மேல போச்சுன்னு சொன்னீங்க சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சார் லெவல் எப்படி இருக்கும் சார்? அப்புறம் இன்னொரு இதுங்க சார், நேற்று பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த கரன்சி ட்ரேடிங் பத்தி சொன்னீங்க. அந்த கரன்சி ட்ரேடிங்க்கு மினிமம் எவ்வளவு மார்ஜின் வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கரன்சி ட்ரேடிங் பண்ணாலும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 போடுங்க, 10000 போடுங்க, 50000 போடுங்க, இல்ல 1 லட்சம் போடுங்க எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வேணும் மாதம், அதுக்கு 10 மடங்கு கரன்சிலையும் அது 8 to 10% எடுக்கிறதுக்கான லைக் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கிரேட் வெஞ்சர்ஸ்ல பண்ணியாச்சு. அதுக்கான ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சாச்சு.
மோஸ்ட் ப்ராப்ளி லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ட்ரையலுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற 10% ரிட்டர்ன் a month, அது 8 to 10% ரிட்டர்ன் a month. அதை எதிர்பார்த்து நான் கிரேட் வெஞ்சர்ஸ் கொடுக்கக்கூடிய லெவல்ஸை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கம்ஃபர்டபிளி டேக் இட். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத மறந்துடுங்க. நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க தூத்துக்குடியில இருந்து ஜெயராமன். வணக்கம் ஜெயராமன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க ஜெயராமன். பேசலாமா சார்? பேசுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசலாம் ஜெயராமன், சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. சார் நேத்து சில்வர் மினி 39,400க்கு வாங்கியிருக்கு சார். இன்னையோட ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கும்? வச்சுக்கலாமா இல்ல கேன்சல் பண்ணிட்டு ஷார்ட் போலாமா சார்? இதுக்கு முந்தின க்ரூட் ஆயில் கிட்ட சொல்லிட்டு நான் உங்க பதில் கொடுக்குறேன், கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். அதாவது 5636க்கு மேல இன்னைக்கு க்ரூட் ஆயில் ஏறிச்சு அப்படின்னா பை பண்ணுங்க. ஒரு 12 ரூபா லாபத்துக்கு எய்ம் பண்ணி நீங்க வெளியாகலாம். அதே டவுன் சைட்ல ஷார்ட் போகணும்னா 5608க்கு ஏறினா மட்டும் நீங்க ஷார்ட் போங்க. டார்கெட் டவுன் சைட்ல நீங்க 10 ரூபா டார்கெட் வைக்க வேண்டாம், 8 ரூபா டார்கெட்ல வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த நேயர் கேட்டபடி சில்வர் மினி, நான் சில்வர் மெகா சொல்றேன், மினிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மினிக்கு துல்லியமான அளவுகள் வேணா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கிரேட் வெஞ்சர்ஸ் அலுவலர்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. மெகால இன்னைக்கு 39,115க்கு கீழே இறங்குச்சுன்னா நீங்க மினி ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஷார்ட் வேணாலும் போகலாம். அப்படி போகும்போது முதல் டார்கெட் ஒரு 100 ரூபாய் 150 ரூபா லாபம், 130 ரூபா லாபத்தில் நீங்க வெளியாகலாம். அதே அப்பர் சைட்ல 39,480க்கு மேல ஏறிச்சுன்னா பையிங், அதுலயும் முதல் டார்கெட் ஒரு 100 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி. சரி, இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்ல ஜிங்க்னுடைய பொசிஷன் இப்போ இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஓர்ஸ், அதாவது அந்த மைன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணக்கூடிய வேர்ல்ட் லெவல்ல மைன்ஸ் எல்லாம், ஒரு சில மைன்ஸ் இந்த ஜிங்க் மைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலையில அமெரிக்கால வந்து பெனிஸ் பண்றாங்க. அந்த டாலர் பெனிஸ் பண்றதுமே வந்து ஜிங்க்ல தான் பண்றாங்க. அதுக்கும் காஸ்ட் கட்டிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஜிங்க்னுடைய தேவை அதிகமா இருக்கிற டைம்ல அதனுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சுக்கிட்டே வரப்போ இது இப்போ ஜிங்க்னுடைய பொசிஷன் எந்த அளவுக்கு? ஜிங்க் பேசிக்காவே வந்து மார்க்கெட்ல சப்ளை கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி செய்தி வெளியாகுது. அது மட்டும் இல்லாமல் ஜிங்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா அடுத்த ப்ராடக்ட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஜிங்க் ஆப்வியஸா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் பதிலா லெட்ல கொடுத்தாங்க. வேர் அண்ட் லெட்ஸ் டேக் யூஎஸ்லயே அந்த மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ப்ரொடக்ஷன் இப்போ இதுல தான் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் மெட்டர்ல மாத்தினா முடிஞ்சு போச்சு ஜிங்கோட ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ல ரொம்ப தீவிரமா நம்ம போய் ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம்னா வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் உலக அளவில் இருக்கக்கூடிய ஜிங்கோட டிமாண்ட் சப்ளை பத்தி பேசுறீங்க. ஆனா பட் நம்ம சென்னையில உட்காந்து நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்து எடுக்க போற லாபம் என்னன்னா 500 ரூபா 1000 ரூபா இல்ல 2000 ரூபா எடுக்க போறோம் அதிகபட்சம். அந்த 2000க்கு அவ்வளவு பெருசா பார்க்காம டெக்னிக்கலா போறது பெட்டர் எப்பவுமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க பேசிக்காவே ஃபர்ஸ்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ற விஷயம் ஃபண்டமெண்டல்ஸ் தள்ளி வச்சுட்டு டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் நாலேஜ் பர்பஸ். சில நேரம் 20% டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? அந்த 20% ஆகும்போது அந்த 20% ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணிருக்கும். அந்த பர்பஸ்க்காகவும் எதனால ஏறுது இறங்குங்கிற ஒரு ஜெனரல் நாலேஜே இல்லாம பிளைண்டா டெக்னிக்கல் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபண்டமெண்டல் ஸ்லோவா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து குமார். வணக்கம் குமார், கமாடிட்டி ட்ரேடிங்லயும் கரன்சி ட்ரேடிங்லயும் உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் குமார், சொல்லுங்க. குமார், நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் பேசுறேன். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 274 பை பண்ணி வச்சிருக்கேங்க. என்ன விலைக்குங்க குமார்? இணைப்புல இருக்கீங்களா? 274 சார். இல்ல, கேஸ் இஸ் அரவுண்ட் 236. இன்னைக்கு லாஸ்ட் கான்ட்ராக்ட் இன்னைக்கு முடியுது. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் 274ல பைனா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு லெவல் சொல்ற அதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த கரண்ட் கான்ட்ராக்ட் இன்னைக்கு முடியுது இல்லையா, அதனோட லெவல்ஸ் 234 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா லைக் அது எங்கேயோ இருக்கு. நீங்க அங்க ரொம்ப லாங்ல வச்சுட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் நான் இன்னைக்கு லெவல்ஸ் சொல்லிடுறேன். 234 கீழே போனா ஷார்ட் 80 பைசே ப்ராஃபிட் தான். அதே 236 65 மேல போனா பையிங் 1 ரூபா லாபத்துல நீங்க எதிர்பார்த்து வெளியாகலாம். ஐ திங்க் கேஸ்ல நீங்க ரொம்ப லாங்ல ஹோல்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. நன்றி. சார், இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்ல ட்ரேட் பண்றதுக்கும் கரன்சி ட்ரேடிங்ல எது ஈஸியான விஷயமா? இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன?
அதர் தேன் தட் நான் இது கரன்சில ட்ரேட் பண்றேன், கமாடிட்டிஸ் ட்ரேடிங் அதனுடைய ட்ரேடிங் பேசிக்ஸ் எந்த அளவுக்கு மாறுபடும்? சரி, கமாடிட்டியை பொறுத்த வரையில எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்ட கமாடிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் நான் செலக்டிவா கிரேட் மேஜர்ஸ்ல 9 கமாடிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரேன். தட் இஸ் கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், ஜிங்க், லெட், அலுமினியம், இது எல்லாமே. ஸோ இந்த 9 கமாடிட்டியை சிறந்த முறையில் பண்ணிட்டு வரும். பட் வேற இதுல என்ன ரிட்டர்ன் நம்ம கமாடிட்டிஸ் எதிர்பார்த்துட்டு வரோம் எவ்வளவு நாள்னா 8% 10% எதிர்பார்த்துட்டு வரும். இது அப்படியே வந்து கரன்சிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அகைன் another ஃபோர் ஸ்கிரிப்ட். என்ன பொறுத்தவரையில செக்மெண்ட் டிஃப்ரெண்டே தவிர நான் ஸ்கிரிப்டா தான் பார்ப்பேன். இப்போ இட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சம்பந்தப்படாத ஒரு டவ் ஜோன்ஸ்லயோ இல்ல லெட்ஸ் சே நாஸ்டாக்லயோ ட்ரேட் ஆகிற ஒரு கவுண்டர் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இதுக்கு நீ டெக்னிக்கல் சொல்லுங்க அப்படின்னா நான் காலைல சொல்லிடுவேன், இந்த ரேட்லாம் விற்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அகைன் என்ன பொறுத்தவரை ஒரு 4 ஸ்கிரிப்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அந்த 4 ஸ்கிரிப்ட்ல எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தானே தவிர இதுல எந்த அளவுக்கு செக்யூர்டு, கமாடிட்டி செக்யூர்டா, கரன்சி செக்யூர்டானா எனக்கு கேட்டா போத் ஆல்வேஸ் ஐ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கரன்சியும் வந்து ஆர்டிபிஷியலா மேனிபுலேட் பண்ண முடியாது. இட்ஸ் அகெயின் ஓவரால் இந்தியன் எக்கானமி பேஸ் பண்ணிருக்கிறதுனால செயற்கையா விலை மாற்றம் பண்ண முடியாது. அதே மாதிரி கரன்சியை நம்ம எதோட கம்பேர் பண்றோம், ருப்பின்னு எடுத்தா டாலரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ டாலர்னா யூஎஸோட எக்கானமி வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்கிங்க கம்பேர் பண்றதுனால இது வந்து 100% ரியலிஸ்டிக் அப்படின்னா இது கரன்சிலையும் நம்பலாம். அதே மாதிரி கமாடிட்டிஸ்லயும் யாரும் முதலாளிகள் யாரும் இல்லை ஒரு கமாடிட்டிக்கு அப்படிங்கிறதுனால செயற்கையா விலை மாற்றம் நடக்காது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பெசிபிக்கா இந்த புல்லியன் பேஸ் மெட்டல்ஸ் எனர்ஜிஸ் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இஃப் வி கோ டு ஸ்டாக் மார்க்கெட் அகைன், ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி எடுத்தோம்னா கண்டிப்பா ஒவ்வொரு நிறுவனத்துக்கு முதலாளிகள் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அவங்க டிசைட் பண்றது தான் அந்த ஸ்டாக்கோட லெவல். ஆக்சுவலா ஐபிஎல் இருக்கும்போது ட்ரேட் ஆகுறதுனால வர லெவல்ஸ், பட் ஸ்டில் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. நம்ம தெரிஞ்ச ஓப்பனாவே சொல்றோம் எஃப்ஐஎஸ் உள்ள வராங்க. ஏன் எஃப்ஐஎஸ் உள்ள வராங்க? மேனிபுலேட் பண்ணிட்டு வெளில எடுத்துட்டு போறதான். பட் வேற கமாடிட்டிஸ்குள்ள வந்து எஃப்ஐஎஸ் வர வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ரீசனுக்காக அப்படின்னு எடுத்தோம்னா இங்க கோல்டு இங்க மேனிபுலேட் பண்றதுக்கு இவங்க வந்து அங்க டாலர் லைக் யூஎஸ்ல மேனிபுலேட் பண்ணிட்டு போகலாம், லண்டன்ல மேனிபுலேட் பண்ணிட்டு போகலாம். இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது இல்லையா? ஸோ பட் ஸ்டில் எஃப்ஐஎஸும் another ஒரு நெக்ஸ்ட் இயர்ல அலோவ் பண்றதுக்கான சான்சஸ் பெரிய அளவுல இருக்கு. அதனால மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் கமாடிட்டி கரன்சின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பார்த்து என்ன கேட்டா கரன்சியும் ஓகே இட்ஸ் ஆட் ஆன் டூல் அவ்வளவுதான். ஏன்னா கரன்சியில லாட் சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுல ட்ரேட் பண்ணும்போது ஆரம்பத்தில் குறைஞ்ச லாட் சைஸ்ல போயிட்டு, ஏன்னா கமாடிட்டியில ஊர்னவங்க கரன்சிக்கு போகும்போது அந்த டிக் சைஸை வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கமாடிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸ் தான் பார்த்திருப்பாங்க. பட் கரன்சியில மேஜரா வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற டிஜிட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுல ஃபியூச்சர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்குள்ள போகணும். இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ கரன்சியில இருந்து பழகிட்டாங்க அப்படின்னா கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் வரும்போது கமாடிட்டி ட்ரேட்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கமாடிட்டி ட்ரேடிங்கும் கரன்சி ட்ரேடிங் பத்தின உங்களுக்கு சந்தேகங்களுக்கு சொல்லுங்க. வணக்கங்க, குருகிட்ட சார். பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் மணிகண்டன் சார். அதாவது இப்ப கரன்சி பத்தி சொல்லிட்டு இருக்கேங்க சார். அதாவது எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சரி. அதாவது இப்ப நம்ம ஒரு பொருள் கோல்டுன்னா அதை பத்தி மட்டும் எங்கேயோ நியூஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும் சார். ஒரு டாலர் பண்ணும்போது ஒரு நாட்டோட எக்கனாமிக்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம மக்கள்ல கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டாங்க. உங்களுக்கு அழகா ஈஸியான ஏதோ கிடைக்குதோ அந்த மாதிரி தான் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும் கரன்சியில் எப்படி செய்யணும் அது ஒண்ணுங்க. அப்புறம் கரன்சி மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 10% 20% தான் மூவ்மெண்ட் ஆகுதுங்க. அந்த டைம் எஃபர்ட் பண்றது ஏன் கமாடிட்டி பண்ணக்கூடாது மக்கள் ட்ரேடர்? அது மட்டும். அதான் இவர் மிஸ்டர் விஷ்ணு கேட்டப்ப கூட நான் அதான் சொன்னேன். என்ன பொறுத்த வரைக்கும் கரன்சிக்கு வந்து தனி இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ல அது ஒரு 4 ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதானே தவிர கரன்சியை அது மேஜரா வச்சு ப்ரமோட் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. 9 பியூட்டிஃபுல் கமாடிட்டிஸ் இருக்கும்போது அது மீடியாவுக்கு தேவை கிடையாது. பட் ஸ்டில் கரன்சியும் அந்த பிளேவரும் வேணுங்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அதுக்காக. And then as you said, கரன்சினா ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது இட்ஸ் டஃப் பார்ட். அந்த அதனாலதான் ஃபண்டமெண்டல் சுத்தமா கரன்சி பக்கம் எடுபடாத சென்ஸ் அதுல போய் ஒரு ட்ரேட் அஃபேரை பார்த்தா அடுத்த பக்கம் வேற எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கும்.
ஸோ இப்போ கோல்டுன்னு எடுத்தா அதிகபட்சம் ஒரு 4-5 நியூஸ் வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். பட் வேற இஃப் யூ டேக் கரன்சி அப்படின்னா யூஎஸ் எக்கானமி வீக், யூகே இந்தியா லைக் டாலர் எக்கானமி ஸ்ட்ராங், இப்படி டாலர் ஸ்ட்ராங் லைக் ஐஎன்ஆர் வீக் இப்படின்னு பேசுவோம். ஏன்னு கேட்டா இங்க எதுவும் லைக் ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் அடி வாங்கியிருக்கு, இல்லைன்னா இன்ஃபிளேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தான் வருமே தவிர கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான நியூஸ், அதாவது பொதுமக்களுக்கு நாலேஜ் கேதர் பண்ணி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு செய்திகள் கரன்சியில கண்டிப்பா ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு சொல்லலாம். அதற்காக தான் நான் கரன்சி செகண்ட் நம்பர் கேம் தான். என்ன கேட்டீங்கன்னா நம்பர் கேம் பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். ஏன்னா அந்த லெவல்ஸை பார்த்து எடுத்துட்டு போய் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சிக்கு இன்னைக்கு லெவல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லெட் அஸ் டாக் அபவுட் டாலரே எடுத்துக்கோம். சார் இடையூறுக்கு மன்னிக்கவும், நம்ம கரன்சி லெவல்ஸ் பத்தி பேசுவோம். அதற்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து குபேந்திரன். வணக்கம் குபேந்திரன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். வணக்கம் குபேந்திரன், சொல்லுங்க. சார்கிட்ட பேசுறோம். பேசுங்க சார். எனக்கு இந்த சில்வர் நீங்க பை கால் சொல்லியிருந்தீங்களா சார், அதுக்கு ஸ்டாப் லாஸா வைக்கணும்னா எந்த ரேஞ்சில வைக்கணும் சார்? செல் பிலோ தான் ஸ்டாப் லாஸ். நீங்க பர்ஃபெக்டா இன்னும் அக்யூரேட்டா வேணும்னா நான் இப்ப சொன்ன அளவுகள் மார்க்கெட் நேத்து முடிஞ்ச விலையில, அதாவது மார்க்கெட் இன்னைக்கு ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காது. 10 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது 10:15 மணிக்கு கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு போன் பண்ணீங்கன்னா 10:15 10:30 கிரேட் வெஞ்சர்ஸ் போன் பண்ணீங்கன்னா ஒரு துல்லியமான அளவுகள் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அளவுகள்ல ஸ்டாப் லாஸ் இன்னும் கிளியரா தெரியும். ஆனா இப்போதைக்கு நான் இப்ப கொடுத்த லெவல்ஸ்ல பை அபோவுக்கு மேல என்ட்ரி அப்படின்னா செல்விலோ கீழே ஸ்டாப் லாஸ் தான் நீங்க பண்ணி ஆகணும். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். பார்த்திபன் வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ஜியோட பொசிஷன் எப்படி சார் இருக்கும்? இன்னைக்கு இன்வென்டரி என்ஜி அதை பத்தி சொல்லுங்க. என்ஜி பொசிஷன்களா? என்ஜியை பொறுத்த வரையில இன்னைக்கு 236.65 மேல ஏறினா பை பண்ணுங்க. ₹1 லாபத்துல வெளியாகலாம் பை சைட்ல. அதே செல் சைட்ல ₹234 செல்லிங் போகலாம். 80 பைசா லாபத்திலேயே நீங்க வெளியாகலாம். நன்றி. ஓகே சார். கோவையில இருந்து அந்த காலர் மணிகண்டன் கேட்டிருந்தப்போ நீங்க கரன்சியுடைய அதான் லைக் எக்கானமி, as you said, இந்தியன் எக்கானமியும் யூஎஸ் எக்கானமியும் இல்ல யூரோ எக்கானமி இல்ல ஜாப்பனீஸ் எக்கானமியை ஸ்டடி பண்ணி அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புத்திசாலிகளா இருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொதுமக்களை பொறுத்தவரை சொல்றேன், கண்டிப்பா கரன்சி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. they should be in a very good position தான் சொல்லலாம். சோ அந்த வகையில இருக்கும்போது it is very difficult to monitor fundamentally. அதுக்கு பதிலா டெக்னிக்கலா நம்பர்ஸ் பார்த்துட்டு இந்த விலைக்கு மேல பை, இந்த விலைக்கு கீழே செல் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா முடிச்சுட்டு போறது இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப்னு சொல்லலாம். அந்த வகையில ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுத்து பார்த்தோன்னா ஏதோ ஜஸ்ட் ஒரே ஒரு கரன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் US டாலர்ஸ் வச்சு சொல்றேன். அதான் டாலர் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டாலரை பொறுத்த வரைக்கும் 61 rupees and 0.06 அது 0.066 மேல ஏறிச்சு அப்படின்னா யூ கேன் கோ பை. முதல் டார்கெட் 61.101 வரும். அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் 61.18 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே டவுன் சைட்ல ₹60.99 செல் போகலாம். முதல் டார்கெட் ₹60, தட் இஸ் 60 rupees 950, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40.04 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அதே அதுக்கு நெக்ஸ்ட் எடுத்தோம்னா ₹60.87 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு யூஎஸ்டியோட சொல்லலாம். அதான் இஃப் யூ டாக் அபவுட் யூரோ ₹68.49, அதாவது ₹68 78.49 லைக் 4912 மேல ஏறிச்சு அப்படின்னா பை. ₹78.55 கிட்டத்தட்ட 6 பைசாக்கு ப்ராஃபிட் சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் டவுன் சைட்ல ₹78.33 34 வைக்கலாம். அதுக்கு கீழே போனா செல் போகலாம். 10 பைசா வரைக்கும் லாபம் இருக்கு இன்னைக்கு டாக்கிங் அபவுட் யூரோ. சார் நம்ம ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து ராஜா. வணக்கம் ராஜா, கரன்சி ட்ரேடிங்லயும் கமாடிட்டி ட்ரேடிங் உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் நான் ஒரு மிஸ்டர் ஹரிஹரன் பேசுறேன். பேசுங்க. வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் இப்போ ரீசெண்டா தான் உங்க ப்ரோக்ராம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ எனக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அடிக்கடி சொல்றீங்க. அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஒரு பிரீஃபா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, கமாடிட்டிஸ் ஃபுல் டைம் பிசினஸா பண்ண முடியுமா? இப்போ
இப்போ எனக்கு 28 வயசு ஆகுது. நான் இதுவே ஒரு ஃபுல் டைம் பிசினஸ் தான் ஒரு 3 வருஷம். ராஜா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, அதாவது ஆல்ரெடி சொன்னதான், பட் நீங்க இந்த வீக் இந்த ஒரு வாரமா பார்த்துட்டு இருந்தாலும் சொல்றேன். ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படிங்கிறது அடிப்படை செய்திகள், டெக்னிக்கல் நியூஸ் அப்படிங்கிறது தொழில்நுட்ப பகுப்பாய்வின்படி வரக்கூடியது. அதாவது ஃபார்முலா, ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி வச்சு டெக்னிக்கலா டெரைவ் பண்ணி வர்றது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரையில் உலக அளவுலையும் பொறுத்தவரையில் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது முடிஞ்ச ஒரு செய்தி அந்த செய்திக்கான மாற்றங்கள் மார்க்கெட்ல நிகழ்ந்துடும். அப்பதான் நமக்கு நியூஸே தெரிய வரும். ஃபண்டமெண்டல் நியூஸுங்கிறது அதுக்கான மூவ்மெண்ட் லாபமோ நஷ்டமோ நம்ம எடுக்க முடியாம, இல்ல லாபமோ நஷ்டமோ அதுக்கும் எதுவும் சம்பந்தமே இல்லாம நடந்ததுக்கு அப்புறம் இதனாலதான் ஏறிச்சா இதனாலதான் இறங்குச்சான்ற செய்தியை மட்டும் நம்ம உள்வாங்கலாம். இது 20% ஃபண்டமெண்டல் அடிப்படை செய்திகள் அப்படிங்கிற ஈடுபடும். அது டெக்னிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து மார்க்கெட் ஏற போகுதா இறங்க போகுதா, இந்த விலைக்கு ஏறினா மார்க்கெட் ஃபால் ஆகும், இல்ல இந்த விலைக்கு மேல ஏறிச்சுன்னா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே கணிக்கிறது தான் டெக்னிக்கல். சிம்பிளா சொல்லணும்னா, இன்று பலத்த மழை பெய்தது அப்படிங்கிறது இட்ஸ் ஃபண்டமெண்டல் நியூஸ். நாளை பலத்த மழை பெய்யும் அப்படிங்கிறது டெக்னிக்கலாக ரிசர்ச் சயின்டிபிக்கா நம்ம கண்டுபிடிச்சு நமக்கு லைக் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லும் போது தட் இஸ் கால்ட் டெக்னிக்கல் நியூஸ். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தொப்பக்கடை நனைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. வேற நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னா கொடையெல்லாம் ப்ரிப்பேர்டா எடுத்துட்டு போறது தான் டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல்ஸ் இஸ் ஆல்வேஸ் 80% அதுதான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அடுத்து முழு நேரமா அடுத்து பண்ணலாம் அப்படின்னும் போது, புதுசா நீங்க கமாடிட்டியில வர போறீங்க அப்படின்னா எடுத்ததுமே முழு நேரமா வர வேண்டாம். முதல்ல ஒரு 2-3 மாசம் அமைதா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணி நேரம் மார்க்கெட்ல செலவழிச்சு, கிரேட் வெஞ்சர்ஸோட மதுரையில கிரேட் வெஞ்சர்ஸோட ரீஜனல் ஆபீஸே இருக்கு. லைக் சுகுணா பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்ல 80 ஃபீட் ரோடு அண்ணநகர்ல இருக்கு. தாராளமா அங்க தொடர்பு கொண்டு கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நீங்க அந்த நம்பர் வாங்கி நேரில் போய் பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டி பத்தி சொல்லி கொடுப்பாங்க. 2-3 மாசம் நீங்க நிதானமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஃபுல் டைம் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட வெல்த், அதை பொறுத்து நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க. நன்றி. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில கமாடிட்டி ட்ரேடிங் குறித்தும் கரன்சி ட்ரேடிங் குறித்தும் பல விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.